இப்போ கோழி முட்டை விட வந்துச்சுன்னு சொல்லி அதை அடைச்சி வச்சுருக்கேன். இதை அடைச்சி வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. முட்டை விட்டுருக்கான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 14 நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி முட்டை எதுவும் விடுதா அப்படின்னு சொல்லி. கேமராலாம் கொண்டு வந்தனால கொஞ்சம் பயந்துக்குச்சு இந்த கோழி. இங்கே பாருங்களேன், என்னையவே கொத்த வருது பயந்துட்டு. ஒன்றும் இல்லை. முட்டை விட்ட மாதிரி தெரியல, இல்லை போல். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, மூடி வச்சுட்டு போகலாம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த மற்ற கோழியெல்லாம் காமிக்கிறேன். இது பாருங்கள், ஒரு சேவல் கோழியை வந்து நாங்கள் ஜோடியாக போட்டிருக்கோம். இந்த கோழி வந்து முட்டை விட்டுட்டு தான் இருக்குது டெய்லியும். நம்மள்ட்ட கோழிகள் வந்து நிறையா இருக்குது. அடுத்தடுத்து முட்டை விட்டுட்டே தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் அடையும் வச்சுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு கோழி, சேவல் இல்லை அடைக்கோழி ஏதாவது தேவைப்படுதுன்னா வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போகலாம். நம்மள்ட்ட நாட்டுக்கோழி முட்டை விற்கிறோம்ல, அதை நீங்கள் வாங்கிட்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி கூட அது குஞ்சு பொரிக்க வைக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறதுனால. இங்கே பாருங்களேன், இது ஒரு 6 குஞ்சு விட்டுருக்கு. இது நாங்கள் ப்ரீடுக்காக வச்சுருக்கோம். அதனால் இதை வெளியில் விடாமல் வச்சுருக்கோம் அந்த கோழியை. இது ஒரு 7 குஞ்சு விட்டுருக்கு. பாருங்களேன், ஏன்னா நாங்கள் அதிகமாக குஞ்சு 9, 11 அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம். ஏன்னா கோழிகளுக்கும் சிரமம், இந்த காக்காயிட்டிருந்து பாதுகாக்க, பெருக்கான்ட்டு பாதுகாக்க. அதனால் 7 அதோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்குவோம். 7 முட்டை தான் வைப்போம். ஏன்னா அதுவே நிறையா வருது. பாருங்களேன், அடுத்தடுத்து கோழிகள்லாம் உட்காந்துருக்கு பாருங்களேன் முட்டை விடுறதுக்கு. இந்த ஒரு கோழி காமிக்கிறேன் வாங்க. இது வந்து சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுது. அரிசி, தீவனம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. பாருங்கள், சாப்பாடு பருப்பு சாப்பாடு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். பருப்பு சாப்பாடு தான் சாப்பிடுது. மற்ற கோழிகள்லாம் பாருங்களேன், எல்லா பக்கமும் மேய்ஞ்சிட்ருக்குது. எல்லாமே வந்து நம்மள்ட்ட விடை தான். எல்லாம் முட்டை விட்டுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா நம்மள்ட்ட வாங்கிட்டு போகலாம். நேரடியாக வந்து வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இது 8 குஞ்சு வச்சுருக்கு. இது ரொம்ப நல்லா குஞ்சுகளை பாதுகாக்குது. இங்கே பாருங்கள், என் பக்கத்துலேயே வர மாட்டேங்குது. கேமரா எடுத்துகிட்டு வரனால ஏதோ கையில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ஓடி போயிடுச்சு. இந்த பக்கம் சேவல், கோழி எல்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த கோழி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ணையில் இருக்கிற கோழி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, சேவல் எல்லாத்தையும். இதில் வந்து ஒரு 6 சேவல் வந்து வெளியில் மேய போயிருக்கு. அது வந்ததுக்கப்புறமா அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு நாட்டுக்கோழி தேவைப்படுறவங்க வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டையை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். 2வது வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே வந்து நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும், நாட்டுக்கோழி, சேவல் ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்மள்ட்ட நேரடியாகவே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். எந்த சேவல், எந்த கோழி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். விலையும் வந்து நாங்கள் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். நாட்டுக்கோழி வந்து கிலோ வந்து நம்ம 500 கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் நேரடியாக வந்து நம்ம பண்ணையில் வந்து வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு கோழிகளை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.